வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு இந்த மழை காலத்தில குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நெஞ்சு சளி ஏற்படும். இருமல், சளி எல்லாமே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு நிரந்தர தீர்வு தான் இன்னைக்கு ஒரு கஷாயம் ரெடி பண்ண போறோம். இது வந்து ஒரு எளிமையான வீட்டு வைத்தியம். வீட்ல உள்ள பொருள வச்சே நம்ம இந்த கஷாயத்த ரெடி பண்ண போறோம். உங்களுக்கு எளிமையா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா இதோட தீர்வு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தீர்வா இருக்கும். நீங்க அடிக்கடி வாரத்தில இது மாரி ஒரு 2 அல்லது 3 தடவ இந்த கஷாயத்த செஞ்சு குடுத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு ஏற்படுற அந்த நெஞ்சு சளி நிரந்தரமான ஒரு தீர்வ குடுக்கும். இப்ப இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்குன இஞ்சி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஓமம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ஓமம் அதிகமா சேர்க்கக்கூடாது. அது உஷ்ணம்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சமா சேர்த்துக்குங்க. 2 கிராம்பு. அந்த கிராம்புல வந்து மொக்கு இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. அதோட சேர்க்கும்போது தான் அதோட பலன் நல்ல தீர்வு கிடைக்கும். இப்ப இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு, இத அடுப்பு பத்த வச்சு, இத வந்து மீடியம்ல ஃபர்ஸ்ட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த தண்ணி வந்து உங்களுக்கு பாதி ஆகணும். நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இது வந்து பாதி ஆகணும். இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இது இன்னுமே உங்களுக்கு பாதியா வத்தி வரணும். நம்ம சேர்த்துருக்க 2 டம்ளர் தண்ணி வந்து 1 டம்ளரா வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே கொதிச்ச பிறகு நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப இந்த கஷாயத்த எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்ப பாருங்க உங்களுக்கு வடிகட்டின பிறகு கரெக்ட்டா 1 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு பாதியா வத்துன பிறகு நீங்க எடுத்துக்கணும். இப்ப இந்த கஷாயத்த நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும். இதுல இன்னும் 2 பொருள் சேர்க்கணும். அதனால இந்த மிதமான சூட்ல இருக்கும்போது அந்த பொருள சேர்க்க முடியும். இத ஆற வச்சு எடுத்துக்கங்க. இப்ப இதுல நம்ம எலுமிச்சை சாறு சேர்க்க போறோம் முதல்ல. இந்த எலுமிச்சை சாறு எதுக்கு சேர்க்கிறோம்னா, அந்த சளிய வந்து உங்களுக்கு வெளிய கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து ஒரு 6 சொட்டு சேர்த்துக்கங்க போதும். இந்த 1 டம்ளர் கஷாயத்துக்கு நீங்க 6 சொட்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப இது கூட இன்னொரு பொருள், சுத்தமான தேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது வந்து வயிறு புண்ணாகாம இருக்கும். அதுவும் இல்லாம குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது இந்த மாரி தேன் சேர்த்து கலந்து குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். இப்ப நல்லா கலந்துட்டு இத எடுத்துக்கலாம். நெஞ்சு சளிக்கு இது ஒரு அருமையான தீர்வு இந்த மருந்து. எங்க பாட்டி வந்து சின்ன வயசுல இது மாதிரி எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு குடுப்பாங்க. ரொம்பவே நல்ல உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். குழந்தைங்களுக்குன்னு சொல்லும்போது இது மாரி 1/4 டம்ளர் அளவுக்கு குடுங்க. பெரியவங்களுக்குன்னா ஒரு 3/4 டம்ளர் அல்லது 1/2 டம்ளருக்கு மேலயே குடுக்கலாம். குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது ஒரு 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 3 வயசுலேருந்து 10 வயசு வரை குழந்தைங்களுக்கு இந்த மாரி 1/4 டம்ளர் குடுங்க. வாரத்துக்கு 3 அல்லது 4 நாள் இதே மாதிரி குடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நுரையீரல்ல வந்து சில குழந்தைங்க இருமிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி சளி பிடிச்சுக்கும் எது சாப்பிட்டாலும். அது மாரி நுரையீரல் தொற்று அடிக்கடி ஏற்படக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வு குடுக்கும். பெரியவங்களுக்குமே இது மாரி நீங்க அடிக்கடி எடுத்துக்கும்போது, இந்த மழை காலத்தில வர சளி, இருமல் எல்லாமே நல்லபடியா சௌரியமாயி உங்களுக்கு பலன் நல்லா கிடைக்கும். அடிக்கடி இதே மாரி நம்ம வீட்டு வைத்தியம், எளிய வைத்தியம் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க. நன்றி.